ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியல. சரி நைட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய், பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதை இப்போ என்ன செய்யணும்னா, இது எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, பருப்பு, காய்கறி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரே குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுனா ஒரு 2 விசில், கரெக்டாக 2 விசில் வச்சுட்டாலே நல்லா குழஞ்சி சாம்பார் சாதம் சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச எல்லா பருப்பு, காய், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா எல்லாத்தையும் வெட்டி பாருங்கள். பருப்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லா காயுமே ஒன்றா நம்ம வெட்டி வச்சாச்சு. வெட்டி இப்போ குக்கரில் போட்டோம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக இதுக்கு தேவையான தண்ணி எப்படின்னா இது ஃபுல்லாக குக்கர் ஃபுல்லாகவே ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதனால் இது குக்கரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இது தேவையான உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு, இல்லை 2 விசில் இல்லை 3 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டோம். குக்கரில் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Five minutes later. சாம்பார் சாதம் பாருங்கள், நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துருச்சு. நம்ம இது குழச்சி விடணுன்றதே இல்லை, நல்லா குழஞ்சிருச்சு. காயெலாம் நல்லா வெந்து, காயெலாம் தனியாலாம் போகல. இப்போ எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா தாளித்து ஊற்றலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே நெய்யெலாம் ஊற்றலை, எண்ணெய் தான் இப்போ ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம். எண்ணெய் காஞ்சிட்டோம். இது இரும்பு கடாய் தான். நல்லா சூப்பராக அடி பிடிக்காமல் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கொஞ்சோண்டு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பொரிஞ்சிடுச்சு நல்லா. இதில் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும்.
இரும்பு கடாய் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்படியே இரும்பு கடாய் மட்டும் பழகிடுச்சுன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம. அது கூடவே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இது அப்படியே தாளித்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கா? சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது பாருங்கள். தலை இருக்குது. இப்போ இன்னும் ஒரு விஷயம், இதில் என்ன பண்ணணுன்னா திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முந்திரி வச்சுருக்கோம், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, அதையும் நம்ம கொஞ்சம் தாளித்து சாம்பார் சாதத்து மேலே கொட்டிடலாம். பாருங்க, இப்போ சாம்பார் சாதம் வந்து எப்படி சாப்பிட்ட அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் இந்த சாம்பார் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு காம்பினேஷன் இதுதான். உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை உருளைக்கிழங்கு வறுவல். நாங்கள் இன்றைக்கி என்னென்னா மாங்காய் ஊறுகாவும் தக்காளி ஊறுகாவும் வச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை, எனக்கு சீக்கிரமாக சாப்பிடணும், பசிக்குது, அதனால தான் எதுவும் செய்யலை. பாய். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்.